இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நீரை பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பும் வகையில் கால்வாய் கட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் இதற்கு ஜம்மு காஷ்மீர் அரசே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருந்து வந்தது. ஆனால் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்துவிட்டது. இது இந்தியாவின் மிக முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. இதுநாள் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அமலில் இருந்ததால் சிந்து நதிகளில் இந்தியாவால் எந்த ஒரு கட்டுமானமும் மேற்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இப்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா தனது தேவைகளை நிறைவேற்ற கால்வாய்களை அமைக்கலாம். இந்த சூழலில் தான் ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு தேவையான நீரை பெற சிந்து நதிகளில் உள்ள உபரி நீரை திருப்பி விடுவதற்காக இந்தியா ஒரு கால்வாய் அமைத்து வருவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இதை காட்டமாக விமர்சித்து உள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய உமர் அப்துல்லா, நாங்கள் ஏன் பஞ்சாபிற்கு தண்ணீர் தர வேண்டும்? ஜம்முவிலேயே ஏற்கனவே வறட்சி நிலவுகிறது. எனவே இங்கிருந்து நீர் செல்வதை நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம். முதலில் இங்குள்ள வறட்சியை நாங்கள் தீர்க்க வேண்டும். நான் ஏன் பஞ்சாபிற்கு நீர் அனுப்ப ஒப்புக்கொள்ள வேண்டும்? சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் பஞ்சாபிற்கு ஏற்கனவே தண்ணீர் செல்கிறது. எங்களுக்கு தேவைப்பட்ட போது அவர்கள் எப்போதாவது தண்ணீர் கொடுத்திருக்கிறார்களா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் பதான்கோட் பகுதியில் ஷாபூர் கண்டி அணை கட்டும் விவகாரத்தில் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசுகளுக்கு இடையே 45 ஆண்டுகளாக நீடித்து வரும் பிரச்சனையை உமர் அப்துல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். 1979ஆம் ஆண்டு இரு மாநிலங்களுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் மத்திய அரசின் தலையீடுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டுதான் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. இந்த அணை ரவி நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுப்பதற்காக கட்டப்பட்டுள்ளது. இது குறித்து உமர் அப்துல்லா கூறுகையில், அந்த அணை இல்லாமல் எவ்வளவு சிக்கல், எத்தனை வருடங்கள் அவர்கள் எங்களை கண்ணீர் விட வைத்தனர். இப்போது இந்த நீர் எங்களுக்குத்தான். முதலில் நாங்கள் தண்ணீரை பயன்படுத்துவோம், அதன் பிறகு மற்றவர்களுக்கு தருவது பற்றி யோசிப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா ஆகிய வட மாநிலங்கள் பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவை செயல்படுத்துவதற்காக ஜலசக்தி அமைச்சகம் போர்க்கால அடிப்படையில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு செல்லும் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதாலேயே இந்த நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் பஞ்சாபிற்கு நீர் வழங்க இப்போது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இதை காட்டமாக விமர்சனம் செய்து தடுத்து உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.